நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒன் ஆஃப் த பிரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. 2000 வருஷமா வந்துட்டு இந்த திருச்செந்தூர் கோயில் வந்து நம்ம நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியில இருந்து இருக்கு. எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மதுரையில இருக்குல்ல, அந்த மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாரி பழனி முருகன் கோயில் இருக்கு. இந்த மாரி பெரிய பெரிய டியர் 1 கோயில்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ரேஞ்சில தான் வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலும் இருக்கு. இந்தியாவோட பணக்கார கோயில்கள் லிஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து 20வது இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பணக்கார ஒரு செழிப்பான ஒரு கோயிலா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த கோயில் வந்து இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு 20,000 30,000 பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாரி நாள்லலாம் கிடையாது. சாதாரண நாள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா, 20,000 பேர்ல இருந்து குறைஞ்சது அதிகபட்சமா 30,000 பேர் கூட வந்துட்டு இருக்காங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா, ஒரு 25,000 பேர் வந்து டெய்லி வந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நாள்ல கூட 25,000 பேர் ஆவரேஜா வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி திருவிழா, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம், அப்புறம் வந்துட்டு கும்பாபிஷேகம் இந்த மாரி நாள்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 10,00,000 பேர் வந்துட்டு கூடுறதா வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து செழிப்பான ஒரு கோயிலா இருக்குன்ட்டு. சவுத் டிஎன்ல இருக்கிற முக்காவாசி பேர் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா, அங்க சவுத்லயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். நான்லாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி என்ன கூட்டிட்டு போவாங்க. இப்பலாம் நான் வந்து அங்க போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி போவேன். ஒரு 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 பாசிட்டிவான எனர்ஜி வந்து அந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும். இந்த கோயிலோட ஆண்டு வருமானம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த டொனேஷன் மூலமாவே இப்ப வந்துட்டு உண்டியல்ல போடுறாங்கல்ல, அந்த காசு மட்டுமே கிட்டத்தட்ட 2ல இருந்து 5 கோடி வரைக்கும் வருது. அதே மாதிரி இந்த கோயிலுக்குன்னு சொந்தமான தங்கம்லாம் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு மதிப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, 360 கிலோ. அவ்வளோ தங்கம் வந்துட்டு இந்த கோயில்கிட்ட வந்து கையிருப்பு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு செழிப்பான ஒரு கோயிலா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா, இந்த ஒரே ஒரு கோயில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகருக்கு வந்துட்டு கடலோர பகுதியில இருக்கு. மத்த எந்த ஒரு முருகர் கோயிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடலோரத்துல கிடையவே கிடையாது. அதே ஒரு தனி சிறப்பு தான் இதுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட சிறப்பு, இந்த கோயிலோட ஹிஸ்டரி பத்தி தான் நான் சொல்லப் போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரின்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த கோயில வந்துட்டு சூறையாடி இருக்காங்க. அதே மாரி வந்துட்டு இந்த கோயில்ல இருக்கிற ஏகப்பட்ட செல்வங்கள், வைரம், வைடூரியம், தங்கம் இது எல்லாத்தையும் வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டச்சு. அதாவது நெதர்லாந்து படை. இவங்கலாம் வந்துட்டு அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு சூறையாடிட்டு போயிருக்காங்க. அந்த ஹிஸ்டரி நான் சொல்லப் போறேன். அதே மாரி மித்தாலஜியும் சொல்லப் போறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலோட வரலாறு வந்து எதோட லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. அதாவது ஒரு புராண காலத்து கதை. இது வந்து டோட்டலா வந்து மித்து தான். இது வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு யாராலயும் வந்துட்டு ஷூரா சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் தான் வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குற மாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கதையே வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி அந்த புராண காலத்து கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அது கூட வந்து லிங்க் ஆகுற ஒரு விஷயம். இந்த கந்த புராணத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாரி கதை அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மன் அப்படிங்கிற வந்து ஒரு சாத்தானோட ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு வந்துட்டு 2 தம்பிங்க இருக்காங்க. அந்த தம்பிகளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்கமுகன் அப்புறம் வந்துட்டு தரகசுரன் அப்படிங்கிற இந்த 2 பேர் தான். இவங்க 3 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரர்கள். ஆனா இவங்க 3 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தான் அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு டெமான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்துட்டு சாதாரண மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்துட்டு துன்புறுத்தி, அவங்க கிட்ட இருந்து வந்து அவங்களெல்லாம் வந்து அடிமைப்படுத்தி, அவங்களையெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையோட உச்சத்துக்கு கொண்டு போய் ரொம்பவுமே கொடூரம் பண்ற ஒரு கொடூரமான ஒரு மனுஷங்க, அரக்கர்கள்ன்னு சொல்லலாம். இந்த 3 அரக்கர்கள், அசுரர்கள் இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுத்துடுறாங்க. சிவனுக்கு வந்துட்டு இவங்க 3 பேத்தோட அந்த முழு சுயரூபம் இருக்குல்ல, அது வந்து தெரியாத மாரி பார்த்துக்கிறாங்க. அவங்ககிட்ட மகா நடிப்பு போட்டுடுறாங்க. அதனால வந்துட்டு சிவனும் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வரத்த குடுக்குறாரு. இவங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸ் பண்றாரு. அந்த பிளெஸிங்ஸ்ல வந்துட்டு சாகா வரம் வந்து குடுத்துடுறாரு தெரியாம. ஆனா அதுல வந்து ஒரு கண்டிஷன் ஒண்ணு வைக்கிறாரு. என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் அப்புறம் சிவனோட பையன். இவங்கள தவிர யாருமே வந்துட்டு இவங்க 3 பேத்தையும் கொல்லவே முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சாகா வரத்த வந்து குடுத்துடுறாரு சிவன். அதனால வந்துட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு ஒரு இம்மென்ஸான ஒரு பவர் கிடைக்குது. ஒரு அழிக்கவே முடியாத ஒரு சக்தி வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சிவன தவிர யாருமே வந்துட்டு இவங்கள வந்து நெனச்சு கூட பார்க்க முடியாது அழிக்கிறதுக்கு. அதனால வந்துட்டு நம்மளலாம் அழிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலைய வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மக்கள வந்து துன்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன கடவுள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களலாம் வந்துட்டு ரொம்பவுமே கொடுமைப்படுத்துறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்திரா அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு சிறைப்படுத்தி அவங்கள வந்து ரொம்பவுமே கொடுமைக்கு வந்து உள்ளாக்குறாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட ஒரு தீய சக்தியா வந்துட்டு நம்ம இந்த 3 அசுரர்களும் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப அவங்களோட அட்டூழியம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 7 கடவுள்கள் அதாவது ஒரு சின்ன சின்ன கடவுளா வந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு பண்றாங்க. எப்படியாவது இவங்கள வந்து அடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கலாம் வந்துட்டு இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இவங்க 3 பேரும் வந்து அவங்க 7 பேத்த வந்து ஈஸியா ஊதி தள்ளிடுறாங்க. ஏன்னா சிவனோட பவர் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடுத்துருக்காருல்ல. அதனால வந்துட்டு அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவன தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேத்தையும் யாராலயும் கொல்லவும் முடியாதுல்ல. அதனால வந்துட்டு இவங்கள அழிக்கவும் முடியவே முடியல. அதனால வந்துட்டு வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல கடவுள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கலாம் குரூப்பா போயி
சிவன்கிட்டயே போய் கேட்குறாங்க, என்ன என்ன கடவுளே நீங்க இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாகாவரத்தை குடுத்துட்டீங்க. ஆனா அவங்க வந்துட்டு நீங்க நினைக்கிற மாரி நல்லவங்க கிடையாது. அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு அரக்கங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சிவனுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிஞ்ச உடனே அவர் வந்து ரொம்ப ஒரு கோவப்படுறாரு. நம்ம வந்து தெரியாத்தனமா நம்மளே ஏமாத்திட்டாங்களா? நம்மளே வந்துட்டு ஆக்டிங் பண்ணி ஏமாத்திட்டாங்களா? அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதனால சிவனுக்கு வந்து கோவம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அவரோட 3வது கண்ணுல வந்துட்டு ஒரு ஸ்பார்க் வரும். அதாவது ஒரு சக்தி வரும். அந்த கண்ணுல இருந்து வர அந்த ஒரு நெருப்ப வச்சு சிவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சரவண பொய்கை நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. அந்த நதியில வந்துட்டு அந்த ஒரு தீய விடுறாரு. அந்த தீய விட்ட உடனே அதுல வந்துட்டு ஒரு 6 கடவுள் வந்து உருவாகுறாங்க. 6 பேரும் வந்துட்டு ரொம்ப செம ஸ்ட்ராங்கா உருவாகுறாங்க. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிவனோட மனைவி பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மெர்ஜ் பண்றாங்க. எல்லாத்தையும் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்து அத வந்து ஒரு முருகனா உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குன அந்த முருகன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் முருகன் வந்து உருவாகுறாரு. அதாவது மித்தாலஜி படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கண்ட புராணத்துல சொன்னபடி பார்த்தீங்கன்னா, முருகர் இப்படிதான் உருவாகுறாரு. அப்படி உருவான முருகருக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் குடுக்குறாங்க. ஒரு ஆயுதத்த குடுக்குறாங்க. அதுதான் வந்துட்டு வேல். இந்த வேல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்பனா இருக்கு இப்போ வரைக்கும். அந்த பவர்ஃபுல்லான அந்த ஒரு வேல வச்சு தான் பார்த்தீங்கன்னா, சூரபத்மனோட 2 தம்பிங்களையும் வந்துட்டு ஈஸியா வந்து அட்டாக் பண்ணி முடிச்சிடுறாரு. அவங்க ஜோலி முடிச்சிடுறாரு. ஏன்னா, சிவனோட பசங்கனால மட்டும் தான் வந்துட்டு இவங்க 3 பேத்த கொல்ல முடியும்ல. அதனால வந்துட்டு ஈஸியாவே வந்துட்டு ஊதி தள்ளிடுறாரு முருகர். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கடைசி சண்டையா வந்து சூரபத்மன் அப்படிங்கிற அந்த ஒரு அரக்கர்களோட ராஜாவா இருக்காருல்ல, அவர வந்து போட்டு தள்ளணும். அதுக்கு வந்துட்டு இறங்குறாரு. அப்படி இறங்குறவரு கிட்டத்தட்ட 6 நாள் சண்டை போகுது. அந்த 6 நாள் சண்டையில வந்துட்டு வேல வச்சு ஒரு நடு நெஞ்சில இறக்கி கொன்னுடுறாரு. அப்படி கொன்னுட்டு 2 ஆக்கிடுறாரு. 2 ஆக்குனதுல 2 ஆக்குன அந்த துண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துண்ட வந்து மயிலா மாத்திடுறாரு. அந்த மயில் தான் வந்துட்டு இவரோட வாகனமா வச்சுக்கிறாரு. முருகர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேத்த கொன்னதுனால வந்துட்டு அங்க இருக்கிற மத்த கடவுள்கள்லாம் எல்லாருமே வந்துட்டு ஹாப்பி ஆகுறாங்க. நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. முருகர் வந்து அந்த சூரபத்மன கொன்னார்ல, அந்த நாள தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க. அந்த சூரசம்ஹாரத்த தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி ஃபெஸ்டிவலா வந்துட்டு இப்ப வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த முருகருக்கும் அந்த சூரபத்மனுக்கும் சண்டை நடந்துச்சுல்ல 6 நாளா ரொம்ப கடுமையான சண்டை நடந்துச்சுல்ல அந்த சண்டை எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம முருகன் இப்போ இருக்கிற அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் அந்த இடம் தான் வந்துட்டு அந்த சண்டை நடந்த ஒரு இடம் அங்கதான் வந்து கரெக்டா அவரை அந்த சூரபத்மனை வந்து கொன்னாரு அதனாலதான் வந்துட்டு அங்க வந்து இப்போ கோயிலா கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரி லிங்க் பண்ணி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்துட்டு இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு இதுதான் வந்து ஒரு நம்பிக்கையாவே இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஹியூமன் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அது வந்து அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டியன் அப்புறம் சேரன் இந்த 2 கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து ஸ்டார்டிங்கில் வடிவமைக்கிறாங்க சின்னதாக அதாவது பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது 2000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அப்படியே ஷேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கோயிலை அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் அப்புறம் விஜயநகர பேரரசு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து வடிவமைக்கிறாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டோனாக இருக்கட்டும் கிரானைட் கல் அதனால இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணால ஆன கல் இருக்குல்ல இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டுறாங்க அதுக்கப்புறம் 16வது நூற்றாண்டு வந்து ஆரம்பிக்குது அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச்சு அவங்க வந்து உள்ள வராங்க நெதர்லாண்டு அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸா எப்படி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி நம்மளை வந்து ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி தான் எல்லா வெள்ளக்காரங்களும் ஒரே டெம்ப்ளேட் தான் நம்ம வச்சு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி முதுகில் குத்துவாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச்சு நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நாயக் ரூலர்ஸ் அவங்க தான் இருந்தாங்க நாயக் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்துட்டு நல்லபடியாக வந்து பேசி அவங்க கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ற மாதிரி வர்த்தகம் பண்ற மாதிரி வந்து கடல் வழியா வந்து அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு மிரட்டி அவங்க வச்சிருந்த பூசாரிகள் எல்லாம் வந்து மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டு ஒரு துப்பாக்கி வெடிகுண்டு இதெல்லாம் பதுக்குற ஒரு இடமா வந்து மாத்திட்டாங்க மெல்ல மெல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரேயர்ஸ்லாம் இருக்குல்ல அதாவது இப்போ சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் அதே வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் போட்டு வச்சுட்டாங்க நம்ம டச்சு ஆக்சுவலாக வந்துட்டு அப்போ வந்துட்டு டச்சுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் வந்துட்டு இடையில வந்துட்டு ஏகப்பட்ட வாரெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஏகப்பட்ட போர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கலரியாக தான் இருக்கும் அவங்க ரெண்டுத்துக்கும் அதனால வந்துட்டு டச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு பேஸாக வச்சுக்கிட்டாங்க இதை வந்து ஒரு சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டாங்க அவங்களோட டாக்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்காகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஆர்மி அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பதுக்கிறதுக்காகட்டும் இதுக்கு தான் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் தான் பண்ணிட்டு போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் அதோட நிறுத்திக்கல ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்துட்டு இத்தனை வருஷத்துல சேர்த்து வச்ச செல்வம் எல்லாத்தையுமே வந்து லூட் அதாவது அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் திருடிட்டு போயிட்டாங்க அவங்க நாட்டுக்கு அதெல்லாம் வந்துட்டு சில லட்சம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோட மதிப்பு மட்டுமே அவ்வளோ இழந்திருக்கோம் நம்ம டச்சுக்கிட்ட பல 1000 கோடிக்கு மதிப்பில் இருக்கிற தங்கம் வைரம் வைடூரியம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எவ்வளவு வருஷம் ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கு இந்த டச்சு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்கு அந்த ஹிஸ்ட்ரியில இருக்கிற எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா செல்வமும் வந்துட்டு ஒரே ஆளா வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அதோட மட்டும் அவங்க நிறுத்திக்கல அதை விட ஒரு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சென்டர்ல இருக்கிற முருகரோட சிலை இருக்குல்ல பஞ்சலோக சிலை அதையவே திருடி எங்க கொண்டு போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிட்டாங்க கடல் வழியா அந்த முருகரோட அந்த பஞ்சலோக சிலை இருக்குல்ல அதை வந்து கிட்டத்தட்ட 1653 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டு கொண்டு வராங்க
இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில வந்துட்டு சிதைச்சதுல வந்துட்டு ரொம்பவுமே மோசமான லெவலுக்கு சிதைச்சதுல வந்துட்டு பெரிய பங்கு வந்துட்டு டச்சுக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிதைஞ்சு போன அந்த கோயில வந்துட்டு மறுபடியும் ரீபில்ட் பண்ணது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19த் செஞ்சுரி இருக்குல்ல, அதாவது இந்த 19வது நூற்றாண்டு ஒரு 200 வருஷம், இந்த 100 வருஷமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு பெரிய கோபுரம் இருக்குல்ல, 9 மாடி வந்து அந்த அளவுக்கு வரும், அந்த ஹைட்டுக்கு வரும். அந்த ஒரு கோபுரத்தையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1941 அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த ஒரு பில்டிங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம். கிட்டத்தட்ட சுமாரா பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு குறைஞ்சது 1,00,00,000 பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டிவைன் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. இதெல்லாம் தான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ஒரு அழகான ஒரு வரலாறு. இதே மாரி இன்னொரு வீடியோவோட இன்னொரு இன்ஃபர்மேஷனோட, இன்னொரு ஹிஸ்டரியோட நாளைக்கு வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.